சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் மருத்துவர்களும் கூடுதல் டிஎம்எஸ் தலைமையிலும் டிஎம்இ தலைமையிலும் டிபிஹெச் தலைமையிலுமா குழுக்கள் அமைக்கப்பட்டு கூடுதல் மருத்துவர்கள் எங்கெங்கெல்லாம் அருகில் இருக்க மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக இந்த பகுதிக்கு வருவதற்கு குழு அமைத்து தற்போது அவர்களுக்கு கூடுதல் மருத்துவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆபத்து காலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. இப்படி ஒரு நிகழ்வு நம்ம கண் முன்னரே பார்ப்பது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஏன்னா ரகுவரன், இப்போ இன்னொரு முக்கிய தகவலும் கிடைத்திருக்கிறது. நாளை முதலமைச்சர் கரூருக்கு செல்ல இருக்கிறார். அங்கு பாதிக்கப்பட்டவர்களை அவர் மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார் என்ற அந்த முக்கிய தகவலும் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு இது சார்ந்த உத்தரவுகளை பிறப்பித்த முதலமைச்சர் நாளை நேரில் சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க இருக்கிறார் என்று அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. அதே போல இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேரடியாக முதலமைச்சரும் அங்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க இருக்கிறார் என்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. அது குறித்த செய்தியும் நாம் பார்க்கிறோம். அதே போல முதலமைச்சருடைய இந்த நேரடி பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சூழல் மிகவும் மோசமான ஒரு நிலையை நோக்கி செல்கிறது என்ற அந்த காரணத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் நேரடியாக சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பதற்கான அந்த திட்டமிடலை செய்திருக்கிறார். நாளை காலை அவர் கரூருக்கு செல்கிறார் என்ற அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக கரூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய நிலையில் தற்போது வரைக்கும் 23 உடல்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் பெறப்பட்டிருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக 29 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, முதலமைச்சர் இப்ப கரூருக்கு வர இருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். முதல்வர் கரூரில் மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. 20 பேருக்கும் தற்போது வரை உயிரிழந்ததாக கிடைக்கக்கூடிய தகவலை தொடர்ந்து முதலமைச்சர் நேரடியாக இங்கே வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மரண வழங்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான அந்த அவசர சிகிச்சை மையத்தினுடைய வாயிலில் ஏராளமாக திறந்திருப்பதை காணப்படுகிறது. ஏராளமாக திறந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களிலும் வரக்கூடியவர்கள் கண்ணீர் மலத்தை வந்து செல்வது இங்கே ஒரு மனதை உறுதிக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. 29 பேர் வரை தற்போது உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மயக்கமடைந்தவர்கள் ஏராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கடும் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் மேலும் பிற்பகல் முதல் இரவு நேரம் வரை சாப்பிடாமல் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் தற்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே முதல்வர் நாளை காலை இங்கே இறந்த நபர்களின் உறவினர்கள் அனைவருக்கும் நேரடியாக சிகிச்சை ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது அரசு மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் தற்போது இங்கே முகாமுக்கு பணிகளை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் உடல்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகள் அனைத்தும் இங்கே அமர்ந்து குருசாமி இணைப்பில இருங்க. மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ பலி எண்ணிக்கை எவ்வளவு என்ற தகவல்? 31ங்க. உயிரிழந்த நிலையில் வந்த உடல்களின் எண்ணிக்கை 31. 6 குழந்தைகள், 9 ஆண்கள், 16 பெண்கள், மொத்தம் 31 உடல்கள் இப்போ அங்கிருந்து வந்திருக்கு. அங்க சிகிச்சையில 40க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில சிகிச்சை பலன் இல்லாம யாரும் இறக்கல. வெளியில இருந்து பிராட் டெட் தான் இப்ப இந்த எல்லாமே நிற்கிறது. எல்லாமே இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டவருடைய உடல்கள் தான். இப்போ இன்னமும் கிரிட்டிக்கலா எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சார்? 40 பேருக்கு மேல இருக்காங்க. கிரிட்டிக்கல்ல இப்ப எல்லாருமே அவங்க எல்லாமே ஸ்டேபிளா இருக்காங்க. சரி, இப்போ கூடுதலாக அந்த சிகிச்சை பெற்றுட்டு இருக்கவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு? அந்த கூட்ட நெரிசல் நடந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து வர்ற உடல்கள் தான் இப்போ ஒன்னொன்னா வந்துனே இருக்கு. அந்த வகையில் இதுவரை வந்த உடல்கள் எண்ணிக்கை 31. இன்னும் கூட வரும்ன்ற மாதிரி அங்கிருந்து எடுத்துட்டு வரவங்க சொல்றத பாக்குறப்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்போ சிகிச்சையில இருக்கிறவங்க அது மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைக்கு போகாமல் பெரிய ஆபத்தான கட்டத்துல எதுவும் சிகிச்சை இல்ல.
சரி, இப்போ எந்தெந்த மருத்துவ